உலகமே ஆடும் பெண்ணோடு மயக்கந்தான் 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 என் ஆசை என்னோடு மலங்கை தரும் ஓசை உன்னோடு உலகமே ஆடும் பெண்ணோடு மயக்கந்தான் மயக்கந்தான் மதுக்குடத்தினில் நனைத்தெடுத்தது எந்தன் உடலல்ல படித்த பொன்னென அடைக்க வந்தவள் நானல்ல நானல்ல மனமுள்ள மலர் காண கொடியானவள் வாழ்கிற துணைக்காக தனியானவள் வழி கண்ட சபை தேடி சிலையானவள் மானத்தின் நிழலோடு கலையானவள் ஆட்டத்தில் ஆசை உண்டு ஆசைக்கும் தேவை உண்டு ஆட்டத்தில் ஆசை உண்டு ஆசைக்கும் தேவை உண்டு கேட்டால் உலகமே ஆடும் பெண்ணோடு மயக்கந்தான் 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 என் ஆசை என்னோடு கலங்கை தரும் ஓசை உன்னோடு உலகமே ஆடும் பெண்ணோடு மயக்கந்தான் மயக்கந்தான் என்ன தப்பா நினைக்காதீங்க மானக்குறவா நடக்கணுங்கிறதுக்காக நான் கிளப்ல போய் ஆடுனேன் சத்தியமா என் பேர்ல நீங்க எந்த தப்பும் சொல்ல முடியாது லாரியும் போய் காயப்பட்டு வீட்டுல வந்து படுத்தீங்களே நேரத்துக்கு சாப்பாடு இல்லாம பட்னி கிடந்தோமே என்ன செஞ்சு ஆடுனேனா இருக்கிறத வித்து குடும்பத்தை நடத்தல லாரியும் பத்தி எரிஞ்சு நம்ம பொழப்பே போயிடுச்சு என்ன செஞ்சு ஆடுனேனா கடன் வாங்கி கட்டப்பட்டு காவயிறு சோர்த்துன்னு குழந்தைக்கு பச்சை தண்ணி ஊத்தி நாம பிழைக்கல குடும்பமே ஆடும் போது ஆடாதவ இப்பயே ஆடுனேன் சொல்லுங்க உங்களுக்காக உங்க உயிருக்காக உள்ளவரையே பறி கொடுத்துட்டா இந்த உலகத்துல எனக்கு வேற என்ன இருக்குன்னு நினைச்சாடுனேன் இந்தாங்க புருஷனை சாகடிச்சு பூ இழந்து விதவியா நிக்கிறதா பத்திரி தன்மைன்னு நீங்க சொன்னா ஐயோ எங்க போறீங்க நீங்க போக கூடாது நான் உங்களை போக விட மாட்டேன் முருகன் மேல ஆடிய நீங்க போக கூடாது என் மேல சத்தியமா சொல்லுங்க நீங்க எங்க போறீங்க நீங்க எங்க போறீங்க சொல்லுங்க திருட போறேன் இன்ஸ்பெக்டர் 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 ராஜு
நான் திருடனாயிட்டேன். எதிர்பார்த்த ராஜு, என் கணக்கு எப்பவுமே தவறதில்லை. இன்ஸ்பெக்டர், உங்க கணக்கு தவறு. பசுவா போனவன் பாம்பா மாற மாட்டானா, கல்லால் அடிக்கிறான்னு பார்த்துட்டு இருந்தீங்களே, இதோ நான் பாம்பா மாறிட்டேன். திருடனாயிட்டேன் இன்ஸ்பெக்டர், மறுபடியும் நான் திருடனாயிட்டேன். வரேன். எங்க வந்த, எங்க போறேன்? என் தோல்வியை ஒப்புக்கொள்ள வந்தேன். அதே சமயம் உங்க வெற்றியை கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு போறதுக்காக வந்தேன். இன்ஸ்பெக்டர் ராஜு, இந்த இடத்தை விட்டு நீ போக முடியாது. Stay where you are. I'm going to arrest you. Arrest me? என்ன குற்றம் செய்தேன்? இனிமே நான் திருடனாக போறதுக்கு இப்பவே எனக்கு தயார் பண்ணிக்கலாம் இன்ஸ்பெக்டர். குத்தம் செய்ய போறதாக ஓ வாயால நீ சொல்லிட்ட. அதை என் காதால நான் கேட்டுட்டேன். இனிமேல் உன்னை போக விட்டா நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்ல. நீ போக முடியாது. என்ன உங்களால தடுக்க முடியாது. இன்ஸ்பெக்டர், ஈவு, இரக்கம், அன்பு, பாசம் அத்தனைய மனசுல இருந்து அழிச்சிட்டேன். இப்ப நீங்க பாக்குறது மனுஷன் இல்ல, மிருகம். எந்த சக்தியாலும் என்ன தடுக்க முடியாது. அப்படி தடுத்தா அந்த சக்தியையே நான் அழிச்சிட்டு போயிடுவேன். ராஜு, ஐ வாண்ட் யூ. இன்ஸ்பெக்டர், 3 இடத்துக்குள்ள வழி இருக்கு. இல்ல நானே வழியை ஏற்படுத்திக்குவேன். ராஜு, உயிருக்கு பயந்தவன் போலீஸ்ல சேர்றதில்லை. நீ போய்தான் தீருவேன் சொன்னா நான் உன்னை நிறுத்தித்தான் தீருவேன். இன்ஸ்பெக்டர், shoot me! I say shoot me! இன்ஸ்பெக்டர், நீங்க தைரியசாலி. நான் கோழை. கோழை மறுபடியும் இந்த கோலத்துல வந்து நிக்கிற காரணம் நீங்க தான் இன்ஸ்பெக்டர். நீங்க தான் ஓடி ஒதுங்கி உத்தமனா வாழ நினைச்ச என்ன தேடி தேடி வந்து கொல்ல கொடுத்தீங்க. ஒரு சிறு காரணம் கிடைச்ச பாதையே பயன்படுத்திய மேல கொலை குற்றம் சாட்டினீங்க. சட்டமே என் மேல சந்தேகப்படும் போது சமூகம் வாழ விடுமா? இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு இதயம் இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை. நீங்க ஒரு கல்லால் அடிச்ச சிலை. யாருக்கு பாசம் இல்லை, எவனுக்கு பாசம் இல்லை. நான் ஒரு தாய்க்கு மகனா, மனைவிக்கு கணவனா, குழந்தைக்கு தந்தையா இருந்தவன். பாரத யார் தெரியுமா? அது யார் தெரியுமா? என்னுடைய மகன், வாரிசுக்கு பிறந்த ஒரே பிள்ளை. இப்ப அவன் எங்க எங்க? ராஜு, அவன் வியாதியில சாகல, விபத்துல சாகல. அன்புன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்கிட்ட சொன்னீங்க. அந்த அன்பு அதிகமா காட்டின ஒரு உயிர் நண்பனால, ஒரு குற்றவாளியுடைய குண்டால அவன் செத்தா தெரியுமா? இன்ஸ்பெக்டர், ஆமா ராஜு, ஆமா. உத்தமனா என்கிட்ட நடிச்ச நண்பன் பாஸ்கர், நான் இந்த பதவிக்கு வந்த உடனே அந்த அதிகாரத்தை வச்சு அக்கிரமங்கள் பல செய்தான். ஆரம்பத்தில் இது எனக்கு தெரியாது. ஒரு நாள் உண்மையை கண்டுபிடிச்ச உடனே இதே வீட்டுல இதே இடத்துல அவனை நான் அரெஸ்ட் பண்ண வந்தேன். அப்போ தாயை இழந்த என்னுடைய ஒரே பிள்ளை, கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என் கண்மணி கோபால கையில பிடிச்சிட்டு அந்த அயோக்கிய இன்ஸ்பெக்டர், நீங்க அரெஸ்ட் பண்ணா உங்க பிள்ளைய நான் பறி வாங்கிடுவேன் அப்படி மிரட்டா. பச்சை குழந்தை அந்த பாவியுடைய கையில மாட்டிக்கிட்டு தவியா தவிச்சான். ராஜு, அந்த நேரத்தில் எனக்கு பாசத்தை விட கடமை தான் பெருசா தெரிஞ்சது. I was then an inspector, not a father. செல்லமா வளர்த்த என் பிள்ளைய விட சட்டத்தை தான் மதிச்சேன். துணிஞ்சந்த துரோகியினுடைய கையில விளங்க மாட்ட போனேன். துணிஞ்சந்த துரோகியும் என் பிள்ளைய இதே வீட்டுல இதே இடத்துல சுட்டுட்டா. ஏ ராஜா, அப்பா அப்பாவது கதறி சிட்டுக்குருவி மாதிரி துடிச்சு துடிச்சு செத்தான். தோல்ல கை போட்ட நண்பனே துரோகம் பண்ணிட்டார் ராஜு. ஆமா, உயிருக்கு உயிரா பழகின நண்பனே கொலை விளக்க அணைச்சுட்டார் ராஜு. அது மாத்திரமில்ல, தப்பி ஓடும் போது அன்பு காட்டுல இந்த நெஞ்சத்திலே சுட்டுட்டா. பாத்தியா பாத்தியா? நண்பனே துரோகியான பின்னால் இந்த உலகத்தில் எவனை நம்புறது? அன்னையில இருந்து மனிதர்களை நான் நம்புறதே இல்ல. குற்றவாளிகளுக்கு கருணை காட்டுறதே இல்ல. புரியுதா ராஜு? புரியுதா?
ரொம்ப உருக்கமான கதை. அதுக்காக என்கிட்ட இறக்கம் காட்டக்கூடாதா? ஏதோ ஒரு நாய்க்கு வெறி பிடிச்சதுக்காக ஊர்ல இருக்கிற நாயெல்லாம் கல்லால் அடிச்சு கொள்றதா? யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்காக என்னையா பழி வாங்குறீங்க? கேவலம் ஒரு குஷ்டரோகிக்கு அனுதாபம் காட்டுற இந்த சமுதாயம் ஒரு மாதிரி குற்றவாளிக்கு அனுதாபம் காட்டுறதில்லை. வீட்டுல சோறு இல்லை, குழந்தைக்கு குடிக்க பால் இல்லை. இதுவரைக்கும் வீட்டு வாசப்படிய கூட தாண்டாத என் மனைவி எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் தன்னுடைய மனத்தை காற்றுல பார்க்க விட்டுட்டு ஹோட்டல்ல போய் டான்ஸ் ஆடுறா. இன்ஸ்பெக்டர், ஹோட்டல்ல போய் டான்ஸ் ஆடுறா. அதுக்காக மறுபடியும் நீ திருடன் ஆயிட்டியா? நான் என்ன செய்யறது இன்ஸ்பெக்டர்? என்ன செய்ய சொல்றீங்க? ஒரு பக்கம் நீங்க என்ன வேட்டையாடுறீங்க, இன்னொரு பக்கம் என் பழைய நண்பர்களை எனக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. உன்னை நல்லவனாக விடமாட்டோம்னு சொல்லி செட்டியார கொண்டு அந்த பழியை என் தலைமையில சுமத்திட்டாங்க. எனக்கு பழப்ப கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரே லாரிக்கு நெருப்பு வச்சு போசிட்டு விட்டாங்க. வேற நான் என்ன செய்யறது? ஓ, இவ்வளவு தெரிஞ்சிருந்து ஏன் உங்களை காட்டி கொடுக்கலன்னு கேக்குறீங்களா? உப்பு இன்ஸ்பெக்டர், உப்பு. கொஞ்ச நாளாவது அவங்க உப்பு தின்னு நான் வளர்ந்த பாருங்க. அந்த நன்றி யாரோ ஒருத்தர் உங்க மகனை கொண்டதுக்கா நீங்க எல்லாத்தையும் பழி வாங்குறீங்க. உங்களுக்கு பழி வாங்க தெரியுது, எனக்கு அது தெரியல. நான் என்ன செய்யறது இன்ஸ்பெக்டர்? இதை தவிர ராஜு, நெருப்புலதான் சோறாக்கணும்ன்ற காரணத்துக்காக வீடு பத்தி எறியும் போது அதை அணைக்காம இருக்கலாமா? நீ காட்டுறது நன்றி இல்ல, சட்டத்துக்கு சமுதாயத்துக்கு செய்யற துரோகம். ராஜு, தீமைகளை வளர்க்கறத விட உன்னால நன்மைகள் செய்ய முடியும். என்னால என்ன செய்ய முடியும் இன்ஸ்பெக்டர்? உன் நெஞ்சோரத்துல கொஞ்சமாவது திருந்தணும்னு ஒரு ஆசை வச்சிருக்கிறியே, அதுக்கு ஒரு பரீட்சை வைக்க போறேன். டெஸ்ட். நாட்டுல வளர்ந்த சிங்கத்தை காட்டுக்கு துரத்தினா உடனே அது வேட்டையாட ஆரம்பிக்கும். சின்ன வயசுல இருந்து அது உடம்புல ஊர்ல ரத்த வெறியது. அதே மாதிரி உன்னுடைய பழைய நண்பர்கள் கிட்ட அனுப்ப போறேன். நீ மனுஷனாத்தா மாறுவியோ இல்ல மிருகமா மாறுவியோ, ஆனா ஒண்ணு, நீ எங்க இருந்தாலும் என் கண்கள் உன்னையே கண்காணிச்சுட்டு இருக்கும். ராஜு, எப்ப உனக்கு பழைய குணம் திரும்பி நீ திருடனா மாறியோ அப்ப இன்ஸ்பெக்டர் உன் கண்ணெதிரில் நான் நிற்பேன். முயற்சி பண்றேன் இன்ஸ்பெக்டர். குட். ராஜு, உன் மனுஷ தன்மைக்கு இது ஒரு பெரிய சோதனை. நான் மனுஷ இன்ஸ்பெக்டர். துப்பாக்கியில குண்டு இல்ல, என் மனசுல துரோகம் இல்லை. நான் கொஞ்சம் போன் பண்ணலாமா?